ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெமி சமையல் சேனல். இந்த பல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அம்மா பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அவங்க வீடியோக்குள்ள போக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பொம்மை சமைச்சாலே இன்றைக்கி மத்தியானம் ரொட்டி என்னென்ன சமைக்கிறேன்னு பாருங்கள். இந்த கிழங்கு பேர் எனக்கு தெரியலைங்க என்ன கிழங்குன்னு. இந்த கிழங்கு இதில் வேக வச்சு தாளிச்சா சூப்பராகவும் சொன்னாங்க. அதான் ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் வாங்கினேங்க. இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க சொன்னாங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் உரிச்சிட்டு நம்ம மிளகு பொடி போட்டு தாளிச்சிக்கலாம் சொன்னாங்க. இந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டு இந்த பக்கம் கிழங்கு போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் ரசம் தாளித்து விட்டேங்க. அப்புறம் பருப்பு, துவரம் பருப்பு நான் ஊற வச்சுருந்தேங்க 1 ஹவராக. அது ஊறிடுச்சு. பருப்பு கடையில் தான் கேட்டாங்க, கடைஞ்சி கொடுங்கம்மான்னு. அதை நான் செஞ்சுட்டுருக்குறேங்க. ஊற வச்சு தான் எப்போயுமே எல்லாமே செய்வேன், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு கடையிறது என்னோடய ஸ்டைலில் நான் போடுறேங்க. இந்த மாதிரி கடைஞ்சி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கிறேங்க. ஒரு 4 தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா கலராக நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா அப்படியே கசக்கி போட்டுக்கிறேன். இந்த பருப்பு கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றினா பருப்பு சீக்கிரம் நல்லா குழஞ்சி வெந்துருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூளே போடுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லைங்க, 1 ஸ்பூன் பக்கம் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, 4-5 பச்சை மிளகா, மீடியமான காரமாக இருக்கும். நல்லா வாசத்துக்கு தான் பச்சை மிளகா போடுறேன், நல்லா சூப்பராக இருக்கும். அரிசி தண்ணி எடுத்தாங்க செய்வேன். ஒரு 3-4 விசில் விட்டுலாங்க. போய் வெங்காயம் 5 வச்சுக்கோங்க. முட்டைக்கோசு பொரியச்சிடலாம். முட்டைக்கோசு பொரியல் தாங்க. இந்த கிழங்கு வேறு வெந்துருச்சுங்களா, அந்த கிழங்கு தாளிச்சு விட்டுலாம். அந்த கடாயில் இருக்கிற எண்ணெய் ஊற்றுறாங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேங்க. சும்மா ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அந்த கடைக்காரங்க இப்படி தான் சொன்னாங்க, வெறும் வெங்காயம் எண்ணெய் ஊற்றி தாளித்தா போதும் அப்படின்னாங்க. அதான் பண்ணிகிட்டுருக்குறேங்க. இந்த கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னேரம் வந்தோன்னு போட்டுங்க. தொளி இல்லாமல் போட சொன்னாங்க. தொளி இருந்து நாக்கில் அரிக்க சொல்லிட்டாங்க. க்ளீனாக தொழிலாம் எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன தொளி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா போய் கிண்டி விட்டுருக்கலாங்க. இப்படி நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வணக்க சொன்னாங்க, நல்லா வணக்கிடுங்க. நீங்களும் அந்த கிழங்கு வேணால் எப்படி செய்வேன்னு சொல்லுங்கள். இந்த பக்கம் முட்டைக்கோசு தாளிச்சில் கடுகு கொஞ்சம் போட்டுட்டுக்கிறேன். கடுகு நல்லா கொஞ்சம், இப்போ உளுந்து கொஞ்சம் போடுவேன். இப்போ உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி இப்போ தான் வந்தால் போதுங்க. இப்போ வடச்சட்டிலே எல்லாமே தாளித்து விட்ருவேன். ஃபஸ்ட்லாம் குக்கரில் வச்சு எடுப்பேங்க, காய வேக வச்சு எடுப்பேன். அதில் சத்து போயிடுங்கிறாங்க, தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணும் போது, வடிக்கிடும் போது. அதனால் கடாயிலே எல்லாம் பண்ணிடுவேங்க. இந்த கிழங்குக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க லைட்டாக. அதான் வடச்சட்டிலே தாளித்து விட்டு சத்து அப்படியே இருக்கும் சொன்னாங்க. அதான் நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஒரு சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் மிளகாத்தூள் போட்டு இறக்குறேன், செமையாக இருக்கும் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே தான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த கிழங்கு வளன்னு இருக்குதுங்க. அப்படி ஒரு மாதிரி பிசு வெண்டைக்காய் மாதிரி பிசுன்னு இருக்குதுங்க. கொஞ்சம் தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் வேகட்டது கிழங்கு. இந்த பச்சை வாசம் மசாலாலாம் பச்சை வாசல் நல்லா வேகினா தான் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது தண்ணி நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க, நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசல்லாம் போட்டோம். இந்த பக்கம் இருக்கலிங்க, வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழம் வச்சு, கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சது கொஞ்சம் இருந்துச்சுங்க. குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்தாங்க. அந்த கடலப்பருப்பு வச்சுருந்தேன். இப்போ முட்டைக்கோசு அப்படியே தாளிச்சிக்கலான்னு இப்போ ஊற்றி விட்டேங்க. தண்ணியோட கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டேன். இப்போ அரிஞ்சு வச்ச முட்டைக்கோசு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு கிளறிக்கலாங்க. கொஞ்சம் அரிசி தண்ணி தாங்க ஊற்றுறேன். இப்போ அங்கே மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் அந்த கிழங்குக்கு. அதாவது கிழங்கு நல்லா வேகட்டுங்கன்னா பச்சை வாசலாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கங்க. சொல்ல கிண்டிக்கலான்னு தேவைக்கிற 2 ஸ்பூன் தாங்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்படி சொல்ல கிண்டிக்கலாங்க. அது என்ன வளன்னு தாங்க இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க முட்டைக்கோசுக்கு. இந்த மாதிரி நான் வடச்சட்டியில் தாங்க காய் எல்லாமே செய்வேன். சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. சுடு சாதத்தில் பிணைச்சி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுலாங்க. அது தண்ணிலாம் நல்லா வத்திருச்சுங்க. சீக்கிரம் வடச்சட்டிலே சீக்கிரம் நல்லா வெந்துடுதுங்க.
இந்த பக்கம் பருப்பை தாளிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிருக்குங்க. ஒரு சின்ன பேன் வச்சுருக்கிறேன். கடாயி தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்த பக்கம் வெண்டைக்காய் தாளிச்சு விட்டுலாம். வெண்டைக்காய் நல்லா லைட்டாக தாங்க வறுப்பேன். வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுருவேன். அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சுருவேன். இப்போ பருப்பு கடுகு தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் உளுந்து கடுகு எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் உளுந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய்க்கு நல்லா பொரியட்டு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. இந்த கிரேவி சமையலே சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி சாதத்தில் புதுசு சாதத்தில் பிணைஞ்சி ஒரு அப்பளத்தை வச்சு கடிச்சா அம்முட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் நல்லா பொரிஞ்சிச்சிங்க. பருப்புக்கு வெங்காயம் வச்சு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தான் பருப்புக்கு கடையிறதுக்கு இப்படி தாங்க தாளிப்பேன். கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொண்ணு மாட்டுங்க. இந்த பக்கம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பழம் வந்தோன்னே வெண்டைக்காய் போட்டேங்க. வெண்டைக்காய் லைட்டாக தாங்க வறுத்துட்டு போடுறது. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. ஒரு 2 தக்காளி சின்ன தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு நான் போட்டுக்கிறேங்க. அப்புறம் சாம்பார் தூளுங்க ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் காரங்க. போதுங்க. இந்த காரம் பசங்க வெயிலுக்கு வேணாங்கிறாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். தேவைக்கான உப்புங்க. இப்போ அரிசி தண்ணி தான் கொஞ்சம் ஊற்றிக்கிற கழுவி மிக்சி கழுவி தக்காளி அரைச்சிக்கலாம். அதையும் ஒன்றா ஊற்றிக்கலாங்க. அப்படியே நல்லா பச்சை வாசம் போட்டு இதையும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுலாங்க. இது அப்படியே சாப்பாட்டில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்படியே பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். அப்பப்போ வெண்டைக்காய் நிறைய செய்வேங்க. என் பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குங்களா, அப்படி செஞ்சுடுவேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கரண்டி வச்சு அப்படி கிண்ணாலே போதுங்க. பருப்பு நல்லா மத்துக்கட்டை போட்டு கடைய வேண்டியது இல்லைங்க. பருப்பு ஊற வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸிங்க. இப்படி கரண்டிலே மசிச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்களா. இப்போ வறுத்து வச்ச வெங்காயம் வணங்கிட்டு கலரத்தில் ஒன்று ஊற்றிடலாங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துட்டா மாதிரிங்களா அதை கொட்டிக்கலாம். அப்படியே பருப்பு அள்ளி கூட கடாயில் அப்படியே கழுவிட்டு அப்படி ஊற்றலாங்க. தண்ணி கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். இது அடுப்பில் ஒரு கொதி வரணுங்க. இப்படி நல்லா கிணி ஒரு கொதி வரும்போது மிளக்கிடலாங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. பருப்புக்கு தேவைங்கிறது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அந்த வெங்காயம் வணங்கும் போது பெருங்காயத்தூள் போட்டுடுங்க. இப்போ தேவைக்கான உப்பு போட்டுக்கிறேங்க. ஒரு கொதி வந்து நம்ம இறக்கிடலாம். சுவையான பருப்பு கடைஞ்சல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் ஜீரக கசக்கி போடுறேங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் பாதி வெந்த பிறகு தான் ஜீரகத்தை கசக்கி போடுவேன். சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டால் கூட சூப்பராக இருக்குதுங்க வெண்டைக்காயோட. இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ இறக்கிடலாம். இப்போ எங்கள் சுவையான சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. சீக்கிரமாக உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துக்கு பார்க்கலாம். பொம்மை மச்சாலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரொட்டீன் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.